எல்லாருக்கும் வணக்கம். கடவுள் மனுஷங்க கிட்ட எப்படி பேசுவாரு? இது ஆயிரக்கணக்கான வருஷமா நாம கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா? பைபிள்ல ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த உரையாடல் எப்படி மாறுதுங்கிறத பத்தின ஒரு குறிப்பிட்ட பார்வையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. ஒரு தெய்வீக சக்தி மனுஷங்க கிட்ட எப்படி பேசும்? ஒரு தோட்டத்துல நேரடியா பேசுறதுல இருந்து, அப்புறம் நெருப்பு மேகம் மூலியமா பேசுறது, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை அனுப்புறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உரையாடல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. நாம பார்க்க போறது அதுல ஒன்னு தான். இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுங்கிறத நாம நடுநிலையா பார்க்க போறோம். அதாவது காலப்போக்குல கடவுளோட குரல் எப்படி ஒரு பெரிய கதையை சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த ஆய்வுல ஒரு 5 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல்ல மாறும் உரையாடல், அடுத்து சர்வ வல்லமை உள்ளவரிலிருந்து உடன்படிக்கைக்கு எப்படி மாறுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் மகிமை இழந்தது, தீர்க்கதரிசிகள் எழுந்தனர், நாலாவதா கடவுள் நம் மத்தியில வந்தது, கடைசியா இறுதி வசிப்பிடம். இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் கடவுள் மனுஷங்க கிட்ட பேசுற விதம் எப்படி மாறுச்சுன்னு நாம விரிவா பார்க்கலாமாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த முழு பயணத்துக்கும் அடித்தளமா இருக்கிற சில முக்கியமான ஐடியாஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஆய்வு சொல்றபடி இந்த 3 கருத்துக்கள் தான் பைபிள் முழுக்க கடவுளோட தொடர்பு முறைய வழிநடத்துதான். அதாவது அவர் சும்மா கட்டளைகளை மட்டும் கொடுக்கறவர் இல்ல, அவர் ஒரு உறவை விரும்புறாரு, கடைசியில நம்ம கூடவே வசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் அந்த கோர் ஐடியா. சரி, இப்போ நாம பைபிளோட ஆரம்ப காலத்துக்கு போலாம். இங்கேதான் கடவுள் பேசுற விதத்துல முதல் பெரிய மாற்றம் காட்டப்படுது. ஆதியாகமத்தோட ஆரம்பத்துல கடவுள் எல் ஷடாய் அப்படின்னு அறியப்படுறார். இதுக்கு எபிரேய மொழியில சர்வ வல்லமையுள்ள தேவன் அர்த்தம். அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த நேரத்துல அவரோட உரையாடல் ரொம்ப நேரடியானதா, தனிப்பட்ட முறையில இருந்ததா சித்தரிக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உரையாடல் எவ்ளோ இயல்பா இருக்குன்னு. ஒரு தோட்டத்துல மனுஷங்க கூட நடக்கிறது, ஆபிரகாம் கிட்ட நேரடியா பேசுறது, கிட்டத்தட்ட ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க கூட நடந்த உரையாடல்கள்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கு. ஆனா யாத்ரியாகமத்துக்கு வரும்போது நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. அந்த உரையாடல் தனிப்பட்ட நிலையில இருந்து ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அமானுஷ்யமான நிகழ்வுகளுக்கு மாறுது. எரியிற புதர்ல இருந்து ஒரு குரல் கேக்குது, நெருப்பால ஒரு மலையே நடுங்குது. மோசே அனுபவிச்ச மாதிரி இது பயத்தையும் ஒரு விதமான பிரமிப்பையும் உருவாக்குது. அப்பதான் கடவுள் தன்னை யாவேன்னு வெளிப்படுத்துறாரு. இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இது ஒரு புதிய உடன்படிக்கை உறவோட தொடக்கத்தை காட்டுது. அதாவது இனிமேல் பேச்சுவார்த்தை தனிப்பட்ட மனுஷங்க கூட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்து கூடவும் தான். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த காலகட்டத்துல கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில தூரம் அதிகமாகுது. அதனால ஒரு புதுவிதமான தொடர்பு முறை உருவாகுது. கப்போட், இது ஒரு எபிரேய வார்த்தை. இதுக்கு அர்த்தம் கடவுளோட மகிமை. ஆனா இது சாதாரண மகிமை இல்ல, கண்ணால பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு மகிமை. இந்த ஆய்வு சொல்றபடி இந்த மகிமை தான் ஆசரிப்பு கூடாரத்தையும் முதல் ஆலயத்தையும் நிரப்பி இருந்துச்சு. இது கடவுள் அவங்க கூடவே இருக்காருங்கிறதுக்கு ஒரு நேரடி அத்தாட்சி. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு வார்த்தை இருக்கு, இக்கபோட். இதுக்கு அர்த்தம் மகிமை இல்லை அல்லது மகிமை போயிடுச்சுன்னு. இது ரொம்ப சோகமான ஒரு மாற்றத்தை காட்டுது இல்லையா? அதாவது கடவுளோட அந்த மகிமை இனி அங்க இல்ல. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, ஏன் அந்த மகிமை போச்சு? கடவுளோட நேரடி பிரசனம் ஏன் மறைஞ்சு போச்சு? இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களோட தொடர்ச்சியான பாவம், அவங்களோட கலகம், இதனால கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவு உண்டாகுது. இதனால கடவுள் ஒரு படி பின்வாங்கி தன்னோட தொடர்பு முறையே மாத்திக்கிறாரு. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா அந்த பிரிவு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதுன்னு நல்லா புரியும். பாருங்க, யோசுவா காலத்துல சேனைகளின் கர்த்தரா கடவுள் மக்களோடவே இருக்காரு. ஆனா நியாயாதிபதிகள் காலத்துல அந்த பாவ சுழற்சிகளால ஒரு படி பின்னுக்கு போறாரு. அப்புறம் ராஜாக்கள் காலத்துல நேரடியா பேசாம தீர்க்கதரிசிகள் மூலமா, அதாவது மெசஞ்சர்ஸ் மூலமா பேச ஆரம்பிக்கிறாரு. கடைசியா மல்கியாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு ஒரு நீண்ட மௌனம் நிலவுது. சரி, இப்போ நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுவோம். இந்த ஆய்வு சொல்றபடி இங்கதான் கடவுளோட தொடர்பு முறையோட உச்சக்கட்ட வடிவங்களை நம்ம பார்க்க முடியும். இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான வளர்ச்சி. பாருங்க, முதல்ல தீர்க்கதரிசிகளை, அதாவது தூதர்களை அனுப்புனாரு. ஆனா அவங்க நிராகரிக்கப்பட்டதும் கடவுள் இன்னும் நெருக்கமா வர நினைக்கிறாரு. அடுத்ததா தன்னோட மகனையே மனித உருவத்துல அனுப்புறாரு. அதுக்கு அடுத்த கட்டமா விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வசிக்க தன்னோட ஆவியையே அனுப்புறாரு. இதை விட ஒரு நெருக்கமான தொடர்பு முறை இருக்க முடியுமா? இப்போ நம்மளோட இந்த விவிலிய பயணத்தோட கடைசி அத்தியாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் முழு கதைக்கும் ஒரு முடிவை கொடுக்குது. இந்த வார்த்தைகளை கேளுங்க. நான் மீண்டும் வருவேன். நான் இருக்கும் இடத்தில்
நீங்களும் இருக்கும்படிக்கு. இது பிரிஞ்சு போன உறவை நிரந்தரமா சரி செய்ய போற ஒரு வாக்குறுதி. மறுபடியும் ஒன்னு சேர்வதற்கான ஒரு சத்தியம். யோசிச்சு பாருங்க, இந்த முழு கதையும் எங்க ஆரம்பிச்சது? ஒரு தோட்டத்துல ரெண்டு பேர் கூட கடவுள் நடந்துகிட்டு இருந்தார். ரொம்ப நெருக்கமான, நேரடியான ஒரு தனிப்பட்ட உறவுல ஆரம்பிச்சது. ஆனா இது எங்க முடியுது பாருங்க, ஒரு புதிய எருசலேம். அங்கு கடவுள் தன்னோட மக்கள் எல்லாரு கூடயும் நிரந்தரமா வாசம் செய்றார். இதுதான் அந்த உச்சக்கட்டமான நிலை. ஆரம்பத்துல இருந்த அந்த ஆசை, மனுஷங்களோட வாசம் பண்ணணுங்கிற ஆசை இங்க முழுமையா நிறைவேறுது. இது தற்காலிகம் இல்ல, நிரந்தரம். ஒரு தேசத்து கூட மட்டும் இல்ல, தன்னோட மக்கள் எல்லாரு கூடவும். அப்போ இந்த முழு பயணமும் ஒரு தோட்டத்துல ஆரம்பிச்சு ஒரு பெரிய நகரத்துல நிரந்தரமா வசிக்கிறது வரைக்கும் போற இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? கடவுளோட குரலுங்கிறது வெறும் கட்டளைகளோட தொகுப்பு இல்ல, அது ஒரு உறவை மீட்டெடுக்கிற ஒரு பெரிய பயணம். ஒரு தோட்டத்துல உடைந்த உறவை சரி செஞ்சு கடைசியில ஒரு நகரத்துல நிரந்தரமா ஒன்னா வாழ்ற அளவுக்கு அந்த உறவை திரும்பவும் உருவாக்குற ஒரு பெரிய கதை. இது உண்மையிலேயே நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா?